தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அமைச்சரவையில் பங்கு கேட்கின்றார். அமைச்சரவையில் பங்கு கேட்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக ஆட்சியை பிடித்தது. ஆனால் அமைச்சரவையில் யாருக்கும் பங்கு கொடுக்கவில்லை. ஏனென்று சொன்னால் தனித்து பெரும்பான்மை பெற்றுவிட்டது. ஆனால் வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணி கட்சிகள் சில கட்டுப்பாடுகளை விதிப்பதாக கூறப்படுகிறது. சில நிபந்தனைகளை விதிப்பதாக கூறப்படுகிறது. அதாவது அடுத்து அமைக்க உள்ள அமைச்சரவையில் தங்களுக்கு அமைச்சர் பதவி வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. விடுதலை சிறுத்தை கட்சியை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியும் இந்த கோதாவில் குதித்துள்ளது. காங்கிரஸ் கட்சி தமிழக சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் ராஜேஷ் இன்றைய தினம் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளை விட இந்த முறை கூடுதலாக போட்டியிடுவோம் என்று கூறினார். கடந்த முறை 25 தொகுதிகளில் போட்டியிட்டோம், இந்த முறை கூடுதலாக போட்டியிடுவோம் என்று தெரிவித்துள்ளார். மேலும் அமைச்சரவையில் பங்கு வேண்டும் என்று கூறியுள்ளார். தமிழக காங்கிரஸ் கட்சி திமுக அமைச்சரவையில் பங்கு கேட்பது திமுகவுக்கு மிகப்பெரிய தலைவலியை கொடுத்துள்ளது. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தலில் வெற்றி பெற திணறுகிறது. வெற்றி பெறுமா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது. இந்த சூழ்நிலையில் கூட்டணி கட்சிகள் திமுகவிற்கு குடைச்சல் கொடுக்க ஆரம்பித்துள்ளன. இதனால் திமுக மனநொந்து போயுள்ளது. இந்த சூழ்நிலையில் கூடுதல் தொகுதியை கேட்டுள்ள கூட்டணி கட்சிகள் தற்பொழுது அமைச்சரவையிலும் பங்கு வேண்டும் என்று கேட்க ஆரம்பித்துள்ளது. இது திமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. காங்கிரஸ் கட்சி தனக்கு 10 அமைச்சர் பதவி வேண்டும் என்று கேட்பதாக கூறப்படுகிறது.